ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு. இயேசுவில் பிரியமானவர்களே, எவ்வளவு அழகும் பேரழகும் நாம் இருப்பதும் வருவதும் போவதும் பங்கெடுப்பதும் கடவுளையே நாடுவதும் ஆண்டவரோடு கொடுக்கின்ற விசுவாசத்தில் நம்மை மெருகேற்றுவதும் ஒவ்வொரு நாளும் உயிருள்ள உணர்வுபூர்வமாக நாம் வாழ்ந்து காட்டுவதும் பல்வேறு அனுபவங்களின் தொகுப்பாக நம்முடைய வாழ்க்கையை பகுப்பாய்வு செய்து அதில் ஆண்டவர்தான் உண்மையான இறைவனும் நம்மையே வழி நடத்துகிறார், பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார், உடன் இருக்கிறார், நம்மோடு எப்பொழுதும் நமக்காக நம் சார்பாக இருக்கிறார் என்று உணரக்கூடிய அழகான உணர்வின் அனுபவமாக இந்த கல்வாரி வழி நாள்தோறும் அமைகிறது. அது கடவுள் கொடுக்கின்ற மிகப்பெரிய பரிசு. அதில் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை நம்ம இன்னும் விசுவாசத்தில் வலுப்பெற செய்கிறது, உயிர் கொடுத்து நம்மை எல்லாம் இன்னும் நகர்த்துகிறது. அதில் பாருங்கள், இன்றைய நாளுடைய வாசல் அவ்வளவு அழகு. அன்புக்குரியவர்களே, ரஷ்யா நாடு லெனின் ஆட்சி செய்த காலம், அது மிகப்பெரிய கடுமையான சட்டத்திட்டங்கள். அந்த காலத்தில் கிறிஸ்துவர்கள் நசுக்கப்பட்டார்கள், தாக்கப்பட்டார்கள். அப்பொழுது மிகப்பெரிய சட்டத்திட்டங்கள் இருந்த சமயத்தில் யாரும் பகிரங்கமாக தங்களுடைய கிறிஸ்துவ அடையாளத்தை வெளிப்படுத்துவே இல்லை, மறைத்து கொண்டு வாழ்ந்தார்கள். அதில் ஒரு கிறிஸ்துவர் வெளிப்படையாக தன்னுடைய ஜப வாழ்வு முழங்கால் படியிட்டு வேண்டுகிறார். அப்பொழுது ரஷ்ய நாட்டுடைய படை வீரர் ஒருவர் அவரை மிரட்டி ஆண்டவர் இயேசுவை மறுதலி என்று சொல்லுகின்ற போது, நான் மறுதலிக்க மாட்டேன் என்கிறார். பிறகு துப்பாக்கி எடுத்து அவருடைய நெற்றின் மேல் வைத்து இந்த துப்பாக்கியை கண்டு பயந்து எத்தனையோ கிறிஸ்துவர்கள் மறுதளித்தார்கள், ஒளிந்து கொண்டார்கள். நீ எப்படி என்கிறார். அப்போ அவர் சொல்லுகிறார், இயேசுவை மறுதளித்தவர்களெல்லாம் வேற்று தெய்வத்தை வழிபடுவர்களாக இருக்கலாம், ஆனால் நான் உண்மையாக ஒரே கடவுளை நான் விசுவாசிக்கிறேன். ஐ பிலீவ் இன் காட் அட் எனி மோமெண்ட், இஃப் அட் ஆல் எனிதிங் ஹேப்பன் ஐ நெவர் worry about என்று தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படையாக அறிக்கையிட்டு ஆண்டவர் இயேசுவுக்காக உயிரையும் துறக்கிறார். அன்புக்குரியவர்களே, நம்ம எல்லாம் எத்தனை ஆண்டுகள் அவ்வளவு அழகாக வாழ்கிறோம். நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் விசுவாச பிரமாணம், த க்ரீட் இல்லையா? ஒரே கடவுளை நான் நம்புகிறேன், ஐ பிலீவ் இன் ஒன் காட். இன்றைய நாளுடைய முதல் வாசகம் அதை தான் சொல்கிறது. இந்த நாடு முதல் வாசகம் நம்முடைய ஆலயத்தில் அங்கே இருக்கு பாரு, ரொம்ப அழகான படம். அதான் முதல், த ஃபர்ஸ்ட் ரீடிங் டிபிக்ட்ஸ் ஓவர் த பிக்சர், த இமேஜ். ரொம்ப அழகான இமேஜ், ரொம்ப அழகான முதல் வாசகம். நீங்கள் வீட்டில் போயிட்டு ஒரு முறை, ரெண்டு முறை, மும்முறை வாசித்து பாருங்கள். லெட்ஸ் ஆல் பில்ட் அப் த ஃபெய்த் இன் அஸ் இல்லையா? ஆகாபு அரசு, எலியா இறைவாக்கினர், நடக்கக்கூடிய மிகப்பெரிய வாதம் மெய்ச்சில் இருக்கிறது. காலையில் படிக்கின்ற பொழுது எப்படியெல்லாம் இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் கடவுள் பலப்படுத்துகிற என்ன நடக்கிறது, மிகப்பெரிய வாதம். யார் உண்மையான கடவுள்? அழகான வார்த்தை. எலியா இஸ்ராயல் மக்களை பார்த்து சொல்கிறார், ஏன் நீங்கள் இரு மனதோராய் தத்தளித்து கொண்டு இருக்கிறீர்கள்? வார்த்தையை கவனிங்க. ஏன் இரு மனதோராய் நீங்கள் தத்தளித்து? why you are all in double standard? why you are living the double standard life? ஏன் இரு மனதோராய் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள்? யார் உண்மையான கடவுள், யார் பொய்யான கடவுள்? ஏன் உங்களுக்கு இவ்வளவு குழப்பங்கள்? ஏன் இவ்வளவு மிகப்பெரிய டைகாட்டமி பிட்வீன் த ஹூ இஸ் த ரியல் காட் என்று மிகப்பெரிய வாதம் வருகிறது. அது செயல்முறைக்கு வருகிறது. பாகால் கடவுள் உண்மையா, யாவே கடவுள் உண்மையா? எவ்வளவு அழகாக எலியா இறைவாக்கின அவ்வளவு நம்பிக்கையாக கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து அந்த காலையெல்லாம் துண்டு துண்டாக வெட்டி அதில் தண்ணியெல்லாம் ஊற்றி நிச்சயமாக யாவே கடவுள் உண்மையான கடவுள் என்று எண்பித்து காட்டுகின்ற நம்முடைய விசுவாசத்தை மெருகேற்றுகின்ற அழகான ஒரு பகுதி. நீங்கள் போயிட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கு, பேர குழந்தைகளுக்கெல்லாம் இதை நீங்கள் சொல்லிக்கோ. யூ கேன் பிகம் த ஃபெய்த் பாசஸ், யூ கேன் டூ த கேட்டகிசஸ். மறைக்கல்வி நீங்கள் வீடுகளுக்கு போய் சொல்லலாம். இன்றைக்கி வாய்ப்பு கிடைத்தால் எத்தனை பேருக்கு இந்த பகுதியை நீங்கள் சொல்லி நம்முடைய விசுவாசத்தை மெருகேற்றக்கூடிய அழகான இயேசு ஆண்டவர் ஒருவர், அவர்தான் கடவுள், அவரே மெய்யும் கடவுளாக இருக்கிறார் என்று நம்முடைய விசுவாசத்தில் உறுதி அடைந்து இயேசு ஆண்டவரை நோக்கிய பயணமாக நம் பெற்ற அந்த விசுவாசம், நாம் கடவுள் நமக்கு முழு. அதனால்தான் புனித தோமையார், என் ஆண்டவர் என் கடவுள் என்க, மை லார்ட் அண்ட் மை காட். கடவுள் ஒருவரே, அந்த இறைவன் நம்ம எல்லாம் படைத்து பராமரிக்க நம்முடைய விசுவாசத்தை வலுப்படுத்துகின்ற பகுதி. இன்றைய நாளுடைய நற்செய்தம், திருச்சட்டத்தையும் இறை வாக்குகளையும் நிறைவேற்றுபவர் தான் விண்ணரசில் பெரியவர். திருச்சட்டமும் இறை வாக்குகள் சொல்லுவது யாரை பற்றி? ஒரே கடவுளும் மெய்யானும் கடவுளாக பற்றினாக மெய்யும் கடவுளாகிய கடவுளை நோக்கிய பயணமாக நம்முடைய விசுவாசத்தில் வலுப்பெற்று நாம் பெறக்கூடிய விசுவாசம் இன்றைய தலைமுறைக்கு
கொடுக்கக்கூடிய பணியாளர்களாக தூதுவளாக இருங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இறைவன் நம் ஒவ்வொருவரும் அவரவர் விசுவாசத்திற்கேற்ப நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.